Welcome to Streamax. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Function Exercise 1.2 First sum பார்க்க போறோம். Let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7. Which of the following are relation from a to b? இங்க r1, r2, r3, r4 4 ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ரைட் பண்ணிக்கலாம். கிவன் ஏ அண்ட் பி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னா ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த கிவன் r1 இருக்குல்ல, இந்த செட்டு நமக்கு ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா it is a relation. In case illana it is not a relation because the relation is a subset of a cross b. Okay, first nama a cross b find பண்ணலாம். a cross b equal to a set write பண்ணிக்கிறேன் cross b set. இப்போ 1 3 0 -1 7ல பேர் பண்ணோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1, 3 1, 0 1, -1 1, 7. அதே மாதிரி 2 பேர் பண்ண போகிறோம். 2, 3 2, 0 2, -1 2, 7. Next 3 3, 3 3, 0 3, -1 3, 7. Next 7 7, 3 7, 0 7, -1 7, 7. A cross B find பண்ணியாச்சா? Next first R1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2, 1 7, 1. ஸோ ரிலேஷன் டெஃபினேஷனே ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ இப்போது இந்த R1 ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இங்கே 2, 1 இருக்கா? இதில் பாருங்கள் 2, 1 இருக்கான்னு. 2, 1 இல்லை. நெக்ஸ்ட்டு 7, 1 இருக்கா? 7, 1ம் இல்லை. அப்போது நம்ம என்ன ரைட் பண்ணலான்னா 2, 1 7, 1 belongs to R1. R1ல இருக்கு. But 2, 1 7, 1 not belongs to A cross B. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ரெண்டு பேரும் R1ல இருக்கு, A cross Bல இல்லை. என்ன சொல்லியிருக்கேன்? A cross Bல இருந்துச்சுன்னா that is relation. A cross Bல இல்லையா? Therefore R1 is not a relation. Next second one R2 equal to -1, 1 -1, 1. A cross B ல இருக்கான்னு செக் பண்ணுவோமா? ஸோ 1, -1ன்னு இருக்கு. பட் நமக்கு R2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா -1, 1. ஸோ ரெண்டும் சேம் கிடையாது, வேறு வேறு. அப்போது என்ன ரைட் பண்ணிக்கலான்னா -1, 1 belongs to R2 but -1, 1 not belongs to A cross B. ஓகே, அதாவது 1, -1ம் -1, 1ம் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். therefore R2 is not a relation. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் R3 equal to R3 2, -1 7, 7
1, 3. ஓகே, ஸோ இருக்கான்னு செக் பண்ணுவோமா? A cross Bயில் 2, -1. எஸ், 2, -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7. 7, 7ம் இருக்குது. 1, 3. 1, 3 இருக்குது. நமக்கு R3ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே A cross Bயில் இருக்குது. அப்போ சிம்பிளாக எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா R3 is a subset of A cross B. Okay, therefore R3 is a relation. R3 is a relation. Next, fourth one, R4 equal to 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இப்போ R4 A cross Bயில் இருக்கான்னு செக் பண்ணலாமா? R4ல 7, -1 இருக்குது. இங்கே பாருங்கள், 7, -1 இருக்கா? எஸ், 7, -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 3. 0, 3 இல்லை. 3, 3. 3, 3 இருக்குது. 0, 7. 7, 0 தான் இருக்குது. பட் 0, 7 இல்லை. R4ல இருக்க எல்லா பேருமே நமக்கு A cross Bயில் இருக்கணும். ஆனால் நமக்கு 2 பேர் இருக்குது, 2 பேர் இல்லை. அப்படின்னா நாட் அ ரிலேஷன் தான். R4ல இருக்க எல்லா பேருமே A cross Bயில் இருந்தால் நமக்கு ரிலேஷன். ஸோ எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 0, 3, 0, 7 is belongs to R4. But 0, 3, 0, 7 is not belongs to A cross B. Therefore, R4 is not a relation. First sum, that's all. ஒரு given relation கொஷினில் கொடுத்தாச்சு. இஸ் அ ரிலேஷன் ஆர் நாட்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யணும்? A cross B ஃபைண்ட் பண்ணோம். A cross B ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் செக் பண்ணோம். சப்செட்டாக இருந்துச்சு, அதாவது ரிலேஷனில் இருக்க எல்லா பேர்ஸும் நமக்கு A cross Bயில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ரிலேஷன். அதர்வைஸ் நாட் எ ரிலேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். லெட் A equal to 1, 2, 3, 4 up to etc. 45 and R be the relation defined as is square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்கிற ஒரு செட் சொல்லியிருக்காங்க. இந்த செட்டை நம்ம ரிலேஷனில் ரைட் பண்ணோம். ரிலேஷனில் ரைட் பண்ணுறப்ப இட்ஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கிவன் ரைட் பண்ணிக்கலாம். கிவன் A equal to 1, 2, 3, 4 etc. 45. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போது A cross A கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? A cross A என்ன செய்யணும்? 1, 2, 3, 4 up to etc. 45 cross again A ரைட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4 up to etc. 45. நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணுவோம்ல, 1ல் எல்லா நம்பர்லேயும் பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2 எல்லா நம்பர்லேயும் பேர் பண்ணோம். அதே மாதிரி 45 வரைக்கும் நம்ம பேர் பண்ணி ரைட் பண்ணோம். சிம்பிளாக எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1, 1, 1, 2, 1, 3 up to etc. நமக்கு எது வரைக்கும் வரும்னா 45, 45 இது வரைக்கும் A cross A வரும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் ரைட் பண்ணலாம். ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ இஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. இட்ஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிலேஷன் எப்படி ரைட் பண்ண போகிறோன்னா ஒரு நம்பர், அந்த நம்பரோட ஸ்கொயர். இங்கே 1 இருக்கா,
So 1. So 1 square என்ன 1. Next 2. 2 square என்ன 4. Next number 3. 3 square 9. Next 4. 4 square 16. Next 5. 5 square 25. Next 6. 6 square 36. நான் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஏன் ரைட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 7 இருக்கும். 7 ஸ்கொயர் 49. 49 வருமா? 7 நம்பர் 7 ஸ்கொயர் 49. பட் எனக்கு ஏ வந்து 45 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு 49 வராது. நான் 36ல் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் சொல்லியிருக்காங்களா? ரைட் ஆர் as a subset of A cross A, or as a subset of A cross A. Now see the relation R. Relation R பாருங்க. 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. இந்த எல்லா பேர்ஸும் நமக்கு A cross A ல இருக்கும். Therefore, it is clear that R is a subset of A cross A. ஏன்னா நமக்கு ரிலேஷனில் இருக்க எல்லா பேர்ஸுமே நமக்கு A cross Aலே வந்துடும். R is a subset of A cross A. நெக்ஸ்ட்டு டொமைன் கேட்குறாங்களா? டொமைன் ஆஃப் R. ஸோ டொமைன்னா என்ன டெஃபினிஷன்? டொமைன்னா என்ன? நமக்கு ரிலேஷனில் இருக்க எவ்ரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் கால்ட் டொமைன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 1, 2, 3, 4, 5, 6. அதான் டொமைன். 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச்னா என்னென்னா ரிலேஷனில் இருக்க செகண்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட் தான் நமக்கு ரேஞ்ச். 1, 4, 9, 16, 25, 36. அதான் ரேஞ்ச். 1, 4, 9, 16, 25, 36. ரிலேஷனில் இருக்க எவ்ரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் கால்டு டொமைன். ரிலேஷனில் இருக்க எவ்ரி செகண்ட் எலமெண்ட் இஸ் கால்டு ரேஞ்ச். அவ்வளோதான். செகண்ட் சம் ஃபினிஷ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.